லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சேஃப்டி ஃபர்ஸ்ட். வியர் யுவர் ஹெல்மெட். தலைக்கவசம் உயிர்க்கவசம். நாளைக்கு பிளான் கன்ஃபார்ம் தானே? அப்புறம் சரி ஓகே. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் இந்த ஆள்லாம் திருந்த போகிறதே இல்லை. என்ன திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? உனக்கு எப்படி தெரியும்? டெய்லியும் நைட் இதே சாங் தானே ரிப்பீட் ஆகுது. ஆமாம், வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? இந்த சரக்குனால தானே எங்கள் அம்மா செத்தாங்க. சரி கோவப்படாத. ஆனா அதுக்கு இவர் தான் காரணமா இருக்க முடியும்னு எப்படி சொல்ற? பின்ன வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த ஆள் தான் வேணும்னு வந்தாங்கல்ல, இப்படி குடிச்சு தான் எங்கள் அம்மாவை கொண்டு இருப்போம். கோவப்படாத. ஹலோ வீரா, என்னாச்சு? என்ன சத்தம் அங்க? ஹலோ வீரா. ஏதோ பெரிய இடி. சரி சரி, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு எதுவும் ஆகல. இப்போ கூட பாரு, இந்த வருஷத்தில் இதோட 3வது வீடு மாறி இருக்கும். எல்லாம் இந்த ஆளோட குடினால தான். சரி கோவப்படாத. 2005. ஏய் இருமா, நான் கால் பண்ணுறேன். காந்தி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். காந்தி, ஏன் தேவலாம் பிரச்சனை பண்ணுற? அதான் அந்த பையன் பொழைச்சிட்டான்ல, அப்புறம் வேற என்ன? அப்போ அவன் செத்துருந்தா நான் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குமா சார்? அப்படி இல்லை காந்தி, உன் கோவம் எனக்கு புரியுது. அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, அவங்க பார்த்துப்பாங்க. சார் இது ஒன்றும் இங்கே ஃபஸ்ட் டைம் நடக்கல சார். பக்கத்து ஊர், பக்கத்து காலேஜ், இன்னைக்கு நம்ம காலேஜில் வந்து நிற்கிது சார். சம்பவம் நடந்த எல்லா காலேஜஸும் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான் சார் கொடுத்தாங்க. யாருக்கும் நீதி கிடைக்கல. அதுக்கு பதிலாக அந்த பசங்களோட சாவு மட்டும்தான் சார் கிடச்சிது. சரி ஓகே, இந்த முறை அந்த பையனுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும். இதுக்கு நானும் இந்த மேனேஜ்மெண்ட்டும் பொறுப்பு. தயவுசெய்து கலைஞ்சு போங்க ப்ளீஸ். நம்புகிறேன் சார். ஏய் வாங்கடா, நான் கலைஞ்சு போங்க. நான் வந்து நன்றி போங்கடா. எப்படிரா நீ சொல்லு மாசா. அண்ணா ஒரு நிமிஷம். நாடா யாருண்ணா அவரு? மாதம் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கூட்டத்தை சேர்த்துனே இருக்காரு. ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாண்ணா. அவன் தான் காந்தி, விஸ்காம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு. பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்பான். அதுவே அவனுக்கு ஒரு பிரச்சனைனா மொத்த காலேஜும் அவன் முன்னாடி நிற்கும். அப்போது இவரை கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லையா?
அவனை கேள்வி கேட்கவும் அவனை கண்ட்ரோல் பண்ணவும் ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும். என்ன அப்படி பார்க்குற? எப்போ ஒன்றை பார்த்தாலும் ஸ்கூலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அதே ஞாபகம் தான். കാത്തിരിക്കുമ്പോൾ നിങ്ങളുടെ കൺമുന്നിൽ വരൂ, കാണുന്ന സ്വപ്നവുമായി കളിച്ചുകൊണ്ട് പോകൂ. നീ എത്തുന്നതുവരെയുള്ള ദൂരം നീ എന്റെ പ്രിയപ്പെട്ടവളാകണമെന്ന് ഞാൻ കഴിക്കുന്നു. பக்கத்தில் பசங்க ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காங்க, இறங்கி சம்பவம் பண்ணுவேன் அப்படி. எல்லாம் இப்போ வேணாம்டா. என்ன சார் அடுத்த பிரச்சனையா? அப்பெல்லாம் இல்லை. എന്റെ അമ്പലമണി സ്വർഗത്തിന്റെ ശബ്ദം നൽകാൻ ഇരുണ്ട മേഘം വന്നു. എന്റെ മനോഹരമായ സ്വപ്നം എന്റെ ജീവിതം நீ படிக்க மறந்த ஒரு புத்தகத்தின் பக்கம் நான். എന്റെ മനസ്സിൽ என் புத்தகத்தின் முழு வரிகள் நீ. എല്ലാ സ്ത്രീകളും നിനക്ക് സുഖമാണ്. ഞാൻ കാത്തിരിക്കുമ്പോൾ എന്റെ കൺമുന്നിൽ വന്ന സ്വപ്നം. நான் மச்சான் அடுத்த ரூட் தலை நீ தான் போல. ஏன்டா? ரூட்டு தலை மயிறு தலைன்னு போடா. ஏய் ஏய் காந்தி காந்தி, ஏய் வாடா, சும்மா இருக்க மாட்டியா? ஏய் காந்தி நில்றா. ஏய் ஏன் எப்போ பார்த்தாலும் இங்கே கூப்பிட்டு வர? எனக்கு சந்தோஷமோ துக்கமோ ഞാൻ കണ്ടു நான் வர ஒரே இடம் அதுதான். ചെയ്തു പോയി നമ്മൾ നടന്ന കാൽപ്പാടുകൾ പോലും മണൽ സംരക്ഷിക്കുക. നമ്മളെ പോലുള്ളവരെ കാണുമ്പോൾ பாரதி பாரதி என்னாச்சு பாரதி? ஐயோ யாராச்சும் கூப்பிடுங்க. பாரதி பாரதி என்னாச்சு பாரதி? பாரதி என்னாச்சு பாரதி? பாரதி பாரதி என்னாச்சு? பாரு ஒண்ணும் இல்ல பாரதி, நான் இருக்கேன் பாரதி. டேய் ஆம்புலன்ஸ் கால் பண்றான். பாரதி ஒண்ணும் இல்ல பாரதி, ஒண்ணும் இல்ல. എന്നോട് പറയരുത് നീ பாரதி எழுந்திரு பாரதி. பாரதி என்கிட்ட பேசு பாரதி. பாரதி ഒരു ചോദ്യമായി മാറുന്നു. காந்தி, டேய் டேய் அந்த அந்த பக்கத்தில் இருக்க பசங்க. ஐயோ இதுக்கு தாண்டா அந்த பிரச்சனை எல்லாம் வேணாம்னு சொன்னேன். டேய் தல்வி. காந்தி, உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. இதுல இன்வால்வ் ஆகி நீ மாட்டிக்காத. என் பேச்ச கேளு. டேய் உட்கார்றா. சாவடிக்கிறான். இன்னும் 4 பேச்சை காணும். இந்த ஆள் இன்னும் குடிச்சிட்டு இருக்கானே. மணி வேற 1 ஆக போகுது. என்னவோ.
காந்தி டாக்டர், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா டாக்டர்? ஆண் குழந்தை சார். பாரதியை பார்க்கலாமா டாக்டர்? சாரி காந்தி, டெலிவரி அப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ் வந்ததுனால 2 பேரில் ஒருத்தவங்கள தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க? சாரி. பாரதி, 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 நம்ம புள்ளைய பாரு, பாரு, பாரதி விட்டு பாரு, பாரதி, இவனை விட்டு யாரு இருக்கா? பாரதி எழுதினி பாரதி, பாரதி. பா, சாரிப்பா. அம்மாவோட உயிர் போகிறதுக்கு காரணமே நீ தான் நினச்சேன். அம்மாவோட உயிரே நீ தான்ல. பா, சாரிப்பா. பா, 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 பேசுப்பா. பா, பேசுப்பா. பா, ஏந்திரிப்பா. என் வாழ்வின் மறக்க முடியாத நாள் அன்று. அந்த நிமிடம் அவள் சொல்லை நான் கேட்டிருந்தால்
விஷயம்லாம் யாருக்கும் தெரியாம இருக்கிறதே நல்லது. அதான் சில கசப்பான சம்பவங்கள்னால என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா மாறிடுச்சு. ஆனா என் மேல நம்பிக்கை வச்சு எல்லாரையும் எதிர்த்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரதி.